வணக்கம் மக்களே, நாம் இன்னைக்கு பார்க்க போகிற ரெசிபி என்னென்னா உளுந்தங்கஞ்சி தான். சத்தான உளுந்தங்கஞ்சி எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் ஒரு 3/4 டம்ளர் அளவு உளுந்து எடுத்து அதை 2 டைம் கழுவி 2 மணி நேரம் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அதை அரைச்சிக்கலாம். இப்போ இதை நம்ம தண்ணி சேர்த்து நல்லா கலக்கலாங்க. எந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறோங்களோ எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்து நல்லா கலக்கிக்கோங்க. இதை நம்ம அப்படியே அடுப்பில் வச்சு நல்லா கிளறிக்கலாங்க. நல்லா கிளறி விட்டுட்டே இருக்கணும். இல்லைன்னா நல்லா கிளறாமல் விட்டிங்கன்னா அடி பிடிச்சிக்கோ, அப்புறம் கறிகீர் நல்லா இருக்காதுங்க. நல்லா கிளறிட்டே இருக்கணும். 5 நிமிஷத்துக்கு விடாமல் கிளறிட்டே இருங்க. கருப்பி நாட்டு எது வேணால் செய்யலாம். நான் இப்போ வேலைக்கு இப்போ இது கூட நாம் இன்னும் சுவை அதிகரிக்க ஏலக்காய் தூள், சுக்கு பொடியும் சேர்த்துக்கலாங்க. அது கூட நம்ம ஒரு 1/4 மூடி தேங்காய் சேர்த்துக்கலாங்க. சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாங்க. இவ்வளோதாங்க, சத்தான உளுந்தங்கஞ்சி ரெடி. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சத்தான உளுந்தங்கஞ்சி ரெடிங்க. உங்கள் வீட்டில் பெண் குழந்தைகள் இருந்தால் கண்டிப்பாக செஞ்சு கொடுங்க. பெரியவங்க இருந்தாலும் அவங்களும் குடித்தாலும் உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க. வாங்க உளுந்தங்கஞ்சி குடிக்கலாம்.